ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் உன் திருச்செந்தூர் முருகனின் வாக்கு தவற விட்டு விடாதே. தளர்ந்து போயிருக்கிறாய் தங்கமே, ஞாபகத்தில் வச்சுக்கோ. தள்ளிவிடும் கூட்டமும் உண்டு, அதை தள்ளிவிட்டு செல்லும் உனக்கு எண்ணம் வர வேண்டும். தள்ளிவிடும் கூட்டம் உண்டு, தள்ளிவிட்டு சென்றுவிடு. சூழ்ச்சிகளை புறம் தள்ளிவிட்டு சென்றுவிடு. வெற்றியை பிடிக்க வேக எட்டுக்கள் எடுத்து நடந்துவிடு. பொறாமை கண்களோ உன்னை தாக்கிவிடும். பொறுமையோடு உன் நடையை எடுத்து வை. நான் சொல்வதை கேள். வெறுமைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், வறுமைகள் உன்னை தின்றாலும், உன் இலக்கின் பாதையை மாற்றாமல் இரு. மறக்காமல் மாற்றாதிரு. பின்பார், வீழ்ச்சிகளும் உன் பக்கம் திரும்பும். எழுச்சியாக நீயும் திரும்பி வீரத்தோடு எதிர்நோக்கி வீழ்த்தி விடுவாய் உன் வீழ்ச்சிகளை. நான் நம்புகிறேன் தங்கமே. உன்னுடைய இப்போதைய சூழ்நிலை புரிகிறது. அதனால் தான் உன்னோடு பேச வந்தேன். இந்த வாக்கை தவற விட்டு விடாதே. மெதுவாக முன்னேறு, தப்பில்லை. உன் மனமானது குழப்பமடைந்த நிலையில் உள்ளது. பதைபதைக்காதே. உனக்கு நடப்பது அனைத்தும் எதிர்மறையாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அதனால் தான் கூறுகிறேன், மெதுவாக முன்னேறு. மெதுவாக முன்னேறுவது எவ்வளவோ மேலென்ற நிலையில் உன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து சென்று நடத்தி கொண்டே இரு. முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறாதே என்ற மனோபாவத்தை இப்போதே விட்டொழித்து விடு. உன் மனமானது அதைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறது. கண்டதையும் போட்டு குழப்பாதே. உன் எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி நேரம் வரும். நேரம் வந்துவிட்டதால் தான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் உருவாகத்தானே நானும் போராடி கொண்டிருக்கிறேன். அருமையாக உன் வாழ்க்கையை மாற்றி விடுவேன். நீ எதையெல்லாம் வேண்டுமென நினைத்தாயோ அதெல்லாம் உன் கைக்கு கிடைக்கச் செய்வேன். சுமைகளை உள்ளடக்கிக்கோ. கண்ணீரில் துன்பம் கரைத்து கனவினில் நிம்மதி தேடும் முகங்கள் மறுபக்கமாக இருக்கிறது. சுமைகளை உள்ளடக்கி சிரித்த முகத்தோடு ஒரு பக்கமாக இருக்கிறாய். உன் முகம் இருபக்கமாக இருக்கிறது. ஒரு பக்கம் எப்படி என்றும் மறுபக்கம் எப்படி என்றும் எனக்கு தெரிந்து விட்டது. உன் சுமைகளை மனதில் போட்டு புதைத்து கொண்டு வெளியில் சிரித்து கொண்டிருக்கிறாய். இது ஒரு பக்கம் உன் முகம் காட்டுகிறது. மறுபக்கம் எப்படி இருக்கிறது என்றால், கண்ணீரில் துன்பம் கரைத்து கனவில் நிம்மதி தேடும் முகமாக மறுபக்கம் தெரிகிறது. இப்போது சொல்கிறேன், கேட்டுக்கோ. முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன். இழந்து போன அனைத்தையும் உன் முருகன் திரும்ப பெறச் செய்ய போகிறேன். உன் பிரார்த்தனை அனைத்தையும் நிறைவேற்றி தந்து விடுவேன். போராட்டமும் கண்ணீரும் கம்பளையுமாக இருந்த உன் வாழ்க்கை அதெல்லாம் கலைந்து போய் புத்தம்புது மாற்றமாக வாழ வைக்கப் போகிறேன். மங்கள நிகழ்வு உன் வீட்டில் நடக்கும். கல்வியில் சிறந்து விளங்கப் போகிறாய். அருமையான வேலை கிடைக்கப் போகிறது. மற்றவர்களால் மதிக்கப்படப் போகிறாய். பாராட்டுகள் பெறப்போகிறாய். பரிசுகளும் பாராட்டுகளும் குவிய போகிறது. அவரவர் என்ன நினைக்கிறார்களோ அந்த விஷயத்தை தான் சொல்கிறேன். உறவுகள் அனைத்தும் பாராட்டப் போகிறார்கள். பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கப் போகிறார்கள் உன் பிள்ளைகள். பணியில் நல்ல பெயர் எடுக்கப் போகிறாய். ஒரு சில விஷயங்களை சாதித்து காண்பிக்கப் போகிறாய். கஷ்டங்களை மறந்துவிடு. அது உன்னை விட்டு விலகப் போகிறது. உன் பொறுமைக்கு பலன் கிடைக்கப் போகிறது. உன் அமைதிக்கு பலன் கிடைக்கப் போகிறது. உன் மௌனத்திற்கு பலன் கிடைக்கப் போகிறது. அதனால் பிரச்சனையே இல்லாமல் தேர்வு ஒட்டு மொத்தமாக கிடைக்கப் போகிறது. பின்னென்ன தங்கமே, உன் இலக்கை அடையும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. நல்லவர்கள் என்பதனால்தான் நீ சோதனைக்குள்ளாகி விட்டாய். எதிர்காலம் அருமையாக இருக்கப் போகிறது. நான் சொல்கிறேன் கேள்.
யார் உன்னை புண்படுத்தினாலும் அதை கண்டு வருத்தப்படவே வேண்டாம். அதற்கான தண்டனையை அவர்களே அனுபவிப்பார்கள். அதே நேரம் உன் கண்முன்னே அவர்கள் துன்பப்படுவதை காண நேர்ந்தால் பழையதை நினைக்காமல் காப்பாற்ற முற்பட்டு விடு. அதுதான் என் பிள்ளை தங்கமே. அங்குதான் என் பிள்ளையாக நீ தெரிவாய். அதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்து விடுவேன். யோசிச்சுப்பார். நீ பயமே இல்லாமல் உன் வாழ்க்கையை வாழ முடியுமா என்றால் அது கேள்விக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கும் முன் இதனை சரியாக செய்ய முடியுமா என்ற பயம் உன்னை தொட்டிக்கொள்கிறது. கண்டுபிடித்து விட்டேனா? இதனால் தான் தங்கமே, நான் சொல்வதை கேள். இதனால் தான் நீ செய்யும் வேலை பாதியிலேயே கைவிட காரணமாக இருக்கிறது. பயத்தை விட்டுவிடு. பயத்தை விட்டொழித்தாலே அனைத்தும் நல்லதாக நடந்துவிடும். கஷ்டமான காலத்தில் கூட, கஷ்டமான சூழல்கள் கூட மன உறுதியை விட்டுவிடாமல் தெளிவான மனதோடு சிந்தித்துவிடு. நீ என் பிள்ளை, போதும், அதை செய்தால் போதும். சோதனைகளை கூட உன் புத்தி கூர்மையால் புதிய வழிமுறைகளால் வாய்ப்புகளை மாற்ற இயன்ற முடியும். முன்னால் வாய்ப்புகள் தானே வெற்றிகளுக்கான திறவுகோல். முயற்சி செய் தங்கமே. எந்த சூழலிலும் மன உறுதி உள்ளவனாக எதிர்நீச்சல் போட்டுவிடு. உன் சோதனைகளையே உன் சாதனையாக மாற்ற முடியும். இது ஒன்றும் பெரிய கம்பச்சுத்திரம் அல்ல. மன உறுதியோடு இரு. போதுமான அளவுக்கு முதலில் வென்று விடுவாய் தங்கமே. யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதே. இன்று நீ பலம் மிக்கவராக இருக்கலாம். ஆனால் நினைவில் வச்சுக்கோ, காலம் உன்னை விட பலமானது. செல்வமே, நான் சொல்லும் அறிவுரையை கேட்டுக்கோ தங்கமே. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாமே. குழப்பம் அடையாதை. குழம்பிக்கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கொண்டே தான் இருக்கும். உனக்கு பணம் காசு நிறைய இருக்கிறதோ இல்லையோ, நிம்மதி என்ற 4 வார்த்தை உன் வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டும். மனது நிம்மதியாக இல்லை என்றால் நீ வாழக்கூடிய வாழ்க்கையே அர்த்தமில்லாமல் போய்விடும். நிம்மதி இல்லை என்றால் ஒருவேளை சாப்பாட்டை கூட உன்னால் மனநிறைவோடு சாப்பிட முடியாது. அதனால் தான் சொல்கிறேன், தேவைக்கேற்ப பணமும் சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கையுமே உன் இல்லறத்தை இனிமையாக மாற்றும். உன் வீட்டில் திடீரென்று காரணமே இல்லாமல் பிரச்சனைகள் தலைதூக்க ஆரம்பித்தாலும் சரி, வீட்டில் மன நிம்மதி கெடும் அளவிற்கு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருந்தாலும் சரி, நான் சொல்வதை கேள். நிச்சயமாக மன நிம்மதி உன் வீடு தேடி வரும். சந்தோஷம் உன் வீட்டை விட்டு வெளியே சென்று விட வைக்காதே. நான் சொல்வதையெல்லாம் கேள் தங்கமே. நான் சொல்லும் அனைத்தையும் கேட்டால் உன் குடும்பத்தோடு நீ நன்றாக இருப்பாய் தங்கமே. ஆம் தங்கமே. ஓம் முருகா போற்றி போற்றி.